எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பரமாத்மா ராஜயோகிகளுக்கு சிறப்பு பெயரை சூட்டுவதை நிறுத்தியது ஏன்? பாருங்களேன், நம்ம ராஜயோகத்தில் நமக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் பரமாத்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு பேர் வச்சிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு இயற்பெயர்னு ஒன்று இருக்கும். நம்மளே சொல்கிறோம் என்னென்னா, இது ஒரு புது பிறவி அப்படின்றோம். அப்படின்னு என்னென்னா, நம்ம இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கோம். நான் 38வது வயசுலேருந்து இந்த ராஜயோக நாலேஜ் எனக்கு கிடைச்சிது. இந்த 7 days கோர்ஸ் முடிச்சிட்டாவே நமக்கு கலியுகம் முடிஞ்சு சங்கமத்தில் ஒரு பிறவி எடுத்திருக்கோம். இதே உடல் தான், வேற ஒரு பிறவியாக ட்ரீட் பண்ணுறோம். ஒரு குழந்தை பிறந்தான்னு வச்சுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நாளில் பேர் வச்சுறாங்க. 28 நாளில் ஒரு பேர் வைக்கிறாங்க குழந்தைக்கு. அதே மாதிரி பரமாத்மாவே ஆத்மாக்களுக்கு பேர் வச்சார். ஃபார் எக்ஸாம்பிள், லேக்ராஜ் என்ற வைர வியாபாரிக்கு பிரம்மான்னு பேர் வச்சார். மம்மாவுக்கு ஜெகதம்பா சரஸ்வதினு வச்சார். குமார் அக்காவுக்கு பிரகாஷ்மணி தாதி பிரகாஷ்மணின்னு வச்சார். ஜானகி தாதிக்கு, குல்சா தாதிக்கெல்லாம் பரமாத்மா பேர் வச்சார். நிறைய பேருக்கு பேர் வச்சார். நமக்கு எல்லாரோட பேரும் நமக்கு தெரியாது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா, பரமாத்மா வந்துட்டு இருந்தாலும் போயிட்டு இருந்தாலும் அவர் இந்த பேர் வைக்கிறத விட்டுட்டார். அது ஏன்? வச்சா எல்லாருக்கும் வைக்கணும்ல, எல்லாருக்கும் நியூட்ரலாக தானே நடந்துக்கணும் பாபா. ஆனால் அவர் அப்படி பண்ணலை. ஏன் விட்டுட்டாருன்னா, இது ஒரு 14 வருஷத்துக்கு இவங்க ஒரு மாதிரி தபஸ் மாதிரி அப்படியே இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் சிஸ்டமேட்டே போயிட்டாங்க. அவர் ராஜயோகிகளே கிடையாது. எஸ்பெஷலி பிரம்மா, அவரோட பையன் இந்த சிஸ்டமில் இருந்தவர் தான். இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் திருமணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டார். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க, போனவங்களும் இருக்காங்க. அப்போ பரமாத்மா அவங்களுக்கும் பேரும் வச்சிருந்தார், சிறப்பான பேர்லாம் வச்சிருந்தார். பரமாத்மா என்ன சொல்கிறா, நான் வைக்கிற பேர்லாம் ரமணீகரமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றாரு. கரெக்ட், ரொம்ப நல்லா. இப்போ ஹிருதய மோகினி அப்படின்னு ஒரு பேர் வச்சார். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரகாஷ் மணி, ஜொலிக்கக்கூடிய மணி அப்படின்னு அர்த்தம். இப்படி ரொம்ப சிறப்பான பேர்லாம் பரமாத்மா வச்சிருந்தார். அவர் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்குள்ளே வெளியே போயிட்டாங்கல்ல, அது இறைவனுக்கே ஒரு இழுக்கு உண்டாக்குற மாதிரியான ஒரு விஷயம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர வேண்டாம் அப்படின்றதுக்காக பரமாத்மா அதுக்கப்புறம் பேர் வைக்கிறத விட்டுட்டார். இப்போ ஒரு கேள்வி வருது, நம்மளெல்லாம் மாஸ்டர் திருகாலதர்ஷி ஆக சொல்றாரு. அப்படின்னா என்ன? முக்காலம் உணர்ந்தவர் ஆகுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. நம்மளும் அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், ஆகிற வரைக்கும் ஆகிட்டு இருக்கோம். பரமாத்மா உண்மையால திருகாலதர்ஷி, அதாவது முக்காலமும் உணர்ந்தவர். அப்படி இருந்தா அவருக்கு தெரியாதா, இவருக்கு சுரேஷ்ன்ற ஒருத்தர் ஒரு புது பேர் வச்சோம்னா இவர் நாளைக்கு வரமாட்டாரு, அதனால இன்னைக்கு பேர் வைக்க வேண்டாம் அப்படி தெரியாதா? இந்த கேள்வி வருது இல்லை? ஸோ இது அது இல்லை விஷயம். விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியும் சத்தியகம் தெரியாத 33 கோடி பேர் வரணும். இந்த 33 கோடி பேருமே பிற்காலத்தில், அதாவது நம்ம சொல்ற ஸ்டார்டிங்ல, பிற்காலத்தில் எப்படி ஆயிடும்னா, யாரும் எப்படியோ நாலேஜ் கேட்டுப்பாங்க. சில பேர் வெறும் ஆன்லைன்ல தான் கிளாஸ் கத்துக்கிறாங்க, அப்படியே பாபா குழந்தையாடுறாங்க. இப்போ இவருக்கு பரமாத்மாவுடைய கனவுல தான் பேர் வைக்கணும் வச்சா. ஓகேவா? என்னுடைய புரிதல் என்னன்னா, அவங்களுக்கு இயற்பெயரே ரொம்ப நல்லா தான் இருக்கு. அப்படின்னு எனக்கு இறைவன் தனியாக ஒரு பேர்லாம் வைக்கல. எங்கள் அப்பா அம்மா எனக்கு பிரேமானந்தன் வச்சாங்க. நான் எங்கள் அப்பா பேரை சேர்த்து பிரேமானந்த நாராயணன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். லக்ஷ்மி நாராயணன், பிரேமானந்த நாராயணன், நல்லா தான் இருக்குல்ல? பிரேம்னா அன்பு, ஆனந்தம்னா சந்தோஷம். இந்த மாதிரி பேர், இந்த பேரே ரொம்ப நல்லா தானே இருக்கு. தனியாக ஒரு பேர் வேற வைக்கணுமா? அப்படி ஒவ்வொருத்தரோட பேர் ரொம்ப நல்லா இருக்கு, இயற்கையாக நல்லா தான் இருக்கு. நான் பார்க்குற ராஜயோகிகளோட பேரெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்ல இயற்கையான பேரே ரொம்ப நல்லா தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம்முக்கு நிறைய பேர் இருக்கு. பாக்கி சில பேருக்கு ரொம்ப காமனாக இருக்கு, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது பரமாத்மா முக்காலமும் தெரியாதவர், திருக்கால தரிசி கிடையாது, அதனால கோட்டை விட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் பேர் வைக்க முடியாதுன்றது ப்ராக்டிக்கலான விஷயம். எது 33 கோடி பேருக்கும் இனி ஒரு பேர் வைக்கிறதுன்றது நடக்கிற காரியம் கிடையாது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தணும். அப்பா இப்போ பாருங்க, இப்போ எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகள் பிறந்தாங்க, அந்த 2 குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன் தந்தைன்ற முறையில். பிரதீக்ஷா, பிரியங்கா அப்படின்னு பேர் வைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வச்சிருக்கோம். அப்போ நமக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம அப்படி பேர் வைக்கிறோம். ஸோ நம்மலாம் இப்போ சங்கமத்தில் நேரடி குழந்தையாக வரோம் இறைவனுக்கு. அப்போ நேரடி குழந்தையாகும்போது இறைவனும் சந்தோஷம் தான் பேர் வைக்கிறார் தன் குழந்தைங்களுக்கு. ஆனால் எல்லாருக்கும் பேர் வச்சுட்டு வர முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல அதை நிறுத்தணும். எப்படி நிறுத்துறாரு? கொஞ்சம் குழந்தைங்க வெளியே போயிட்டாங்க,
அதை காரணமாக சொல்லி நிறுத்துறாரு. இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர அவர் திருக்காலதரிசியாக இருந்தும் ஏன் அவர் கோட்டை விட்டாரு, ஏன் இவங்க தேவையில்லாமல் இவங்களுக்கெல்லாம் பேர் வச்சாரு. அப்போ என்ன ஆகிருக்கும்னா, ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு பேர் வச்சுட்டே வந்தார, யாருக்கெல்லாம் பேர் வைக்கலாம் அவங்களாம் சிஸ்டம் விட்டு போயிடுவாங்க, அதனால பேர் வைக்கலன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல முன்னாடியே. அவங்கவுங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். எனக்கு பாப்பா பேர் வைக்கல அப்படின்னா நான் அர்த்தம் நான் ஃபுல் டைம் நாலேஜ் முடிகிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னு அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பாக அப்படி தான் வெளியே போயிடுவோம் போல இருக்கு. அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இறைவன் நடந்துக்க முடியாது. கரெக்டாக இறைவன் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சிவராத்திரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்க, சின்ன கார்டு. அதில் சோமான் உங்களை பற்றி எழுதியிருக்கும். பொதுவாக சோமான் ஒன்றும் கூட நெகட்டிவாக இருக்காது, எல்லாம் 100% பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கிற கார்டை எடுத்து படித்து பார்த்தோம்னு வச்சு ரொம்ப விமர்சையாக இருக்கும். அது நமக்கு அப்படியே பொருந்துற மாதிரி இருக்கும், நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். அதில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய மனநிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட ராஜயோகின்றத அந்த சோமான் காட்டுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு சோமான் எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சத்தியகோத்தில் முதல் நாளில் வருபவர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைய புருஷார்த்தம் அந்த லட்சத்தில் இருக்குது, அதனால் இப்படியே பண்ணீங்கன்னா நீங்கள் அங்கே வருவீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு ரக்ஷா பந்தனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்களுக்கு சோமான் கார்டு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கோபத்தை வெளில முயற்சி செய்பவர் அந்த மாதிரி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் எப்போ வருவீங்க சத்தியகோத்தில் தேவதை எந்த அளவுக்கு வருவீங்க அதெல்லாம் டீட்டெயில் இல்லைன்னா இன்னைக்கு லெவலில் இது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கங்கே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வராது. ஆனால் சத்தியம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில் ஒரு வாட்டி எனக்கு சத்தியகோத்தில் முதல் நாளில் வரீங்கன்னு அப்படி கொடுத்துட்டாருன்றதுனால நான் அமிர்த வேலை பண்ண மாட்டேன், வாணி படிக்க மாட்டேன், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவேன், சேவை பண்ண மாட்டேன்னா சத்தியகோத்தில் முதல் நாள் என்னால் வரவே முடியாது. ஆனால் எனக்கு சோமான் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. சோமான் கிடைக்கும் போது உங்கள் புருஷார்த்தத்தின் நிலையை தான் அது காட்டுது. எப்படி நம்ம சுகர் செக் பண்ணுறோம், இப்போ நம்ம சுகர் செக் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 200 இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு நிலவரத்தில் இந்த லட்சத்தில் தான் நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்றது அதுக்கு அர்த்தம். நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா 100 அப்படின்னு அடுத்த வாட்டி வரும்போதுன்னு வச்சு இப்போ நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்தந்த நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்றத அது உணர்த்துது சுகர் டெஸ்ட்டு. அதே மாதிரி தான் ஸ்வமானம். ஓகேவா? ஸோ பரமாத்மா எல்லாருக்கும் பேர் வச்சார் ஆரம்பத்தில், அதில் கொஞ்சம் பேர் விட்டுட்டு போயிட்டாங்க சிஸ்டம் அவுட்டு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க வெளியே போனால் நல்லா இருக்காதுன்றதுனால இனிமேல் நான் யாருக்கும் வைக்கலை அப்படின்ற பேரில் அவர் யாருக்கும் எக்ஸ்ட்ரா பேர் புது பேர் வைக்கலை. இதுதான் அதுக்கான காரணம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.